पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. மேரா பாபா, என்னுடைய பாபா கடலாக இருக்கிறார் அப்படிங்கிற 41 நாள் பட்டி என்னுடைய 14வது நாள் 22/11/2025. ஓம் சாந்தி பவன், பாண்டவ பவன், மதுபன். இன்றைய அவ்யக்த முரளி மார்ச் மாதம் 2ஆம் தேதி 1992ஆம் ஆண்டினுடைய முரளி. இந்த முரளியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பட்டி பண்ண போகிறோம். மேரா பாபா கடலாக இருக்கிறார். முரளியினுடைய தலைப்பு சிவராத்திரியை நாம் கொண்டாடுவதென்றால் அர்த்தம் உறுதிமொழி எடுப்பது, விரதம் எடுப்பது மற்றும் பலியாவது, பலி கொடுப்பது. இதுதான் இன்றைய முரளியினுடைய தலைப்பு. பாபா 56வது ஆண்டினுடைய சிவராத்திரியை கொண்டாடுறதுக்காக வந்திருந்தார். ஓம் சாந்தி பவனில் வந்திருந்தார். அதாவது அந்த நாளினுடைய டெக்கரேஷன் சூட்சுமவதனம் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேஜினுடைய செட்டிங்ஸை. போன முரளி பார்த்தோம்ல, நேற்று முரளி, அது சொர்க்கத்தினுடைய மாடல் வச்சுருந்தாங்க, ஏன்னா அது லவர்ஸ் டேனால. ஆனால் இப்பொழுது மகா சிவராத்திரிக்கு சூட்சுமவதனத்தை செட் பண்ணி வச்சுருந்தாங்க, செட்டாக. அந்த டைமில் எவ்வளோ க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தாதிகள் எல்லாம் இருக்கும்போது முரளி பாபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. மகா ஜோதியான பாபா ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறார், சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு பேராகிராஃபை பார்த்தோம் அப்படின்னா பாபா கமாண்டரே கொடுக்குறது மாதிரியே ஃபீல் ஆகும். நல்ல விஷுவலைசேஷன் அந்த இதில் இருக்குது. பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு காட்சியாக அங்கே உருவாக்கப்பட்ட மாதிரி பாபா அந்த முரளியில் சொல்கிறாரு. நான் மகாஜோதி, நீங்கள்லாம் யார்? ஜோதி பிந்து ஆத்மா. இது ஒரு தாராமண்டல், அதாவது நட்சத்திர கூட்டம். பரந்தாமத்தில் ஆத்மா நட்சத்திரமாக இருக்குல்ல, ஒரு கூட்டமாக. அதே போல் நட்சத்திர கூட்டங்கள் முன்னாடி மகாஜோதி சிவபாபா இருக்கிறார். எப்படி ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் தெரியுதோ
அதே போல் நீங்கள் ஆத்மாக்கள், ஆன்மீக நட்சத்திரங்கள், இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாபா வர்ணனை பண்ணுறாரு. பாபா இந்த முரளியிலேருந்து வெற்றி உங்களுடைய கழுத்து மணி மாலை, வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை, பரமாத்மாவனுடைய கழுத்து மணி மாலை ஆனவங்க ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது அப்படிங்கிறதையும் சொன்னார். அப்புறம் கடைசியில் அபிமானம், அவமானம், அதை பற்றியும் பாபா மென்ஷன் பண்ணுறாரு. திட சங்கல்பம், திடமான எண்ணம் அப்படிங்கிற கயிறு, அப்புறம் அதன் மூலமாக குஷி அப்படிங்கிற கொடியை பறக்க விடணும் அப்படிங்கிறாரு சிவராத்திரிக்காக. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய பிரகாசமான அந்த ஆத்மா நட்சத்திரங்களுடைய அந்த மண்டலத்தை பார்க்கும்போது பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சிவராத்திரியை கொண்டாடுறீங்க, அதே போல் லௌகீகத்தில் கூட சிவராத்திரியை கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் சைத்தன்யமாக பாபா கூட கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அவங்க ஜடத்தை ஜட சிலையை சைத்தன்யம்னு நினச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்துருப்போமா, நம்ம பாபா கூட பரமாத்மா சிவன் கூடவே நம்ம சிவராத்திரி கொண்டாடுவோம் அப்படின்னு. உண்மையான பக்தர் இருக்கார் அப்படின்னா அவர் சிலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு ஸ்ரத்தையோட. அதே போல் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரமாத்மாவை நேரடியாக சந்திச்சிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி, இந்த ஒரு அனுபவத்துக்கு முன்னாடி கோடீஸ்வரன், அதையும் தானே கரப் கோடி, அதுக்கப்புறம் அரப்பு, அப்புறம் கரப்பு, அதெல்லாம் என்ன இருக்குது அதுக்கு நமக்கு முன்னாடி? எதுவுமே கிடையாது. மில்லியனியர், பில்லியனர், எதுவுமே நமக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நம்ம பாபா சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன பாடல் நீங்கள் பாடிட்டே இருக்கணும், நாங்கள் அடைந்து விட்டோம், நாங்கள் பார்த்து விட்டோம், நாங்கள் அடைந்து விட்டோம் ஷிவ் போலா பகவானை. இப்போ பாபா நம்மளுடையவர் ஆயிட்டாரு. அது எப்படி ஏற்றுக்கிறது, எப்படி ப்ரூவ் பண்ணுறது? யார் நம்முடையவர் அப்படின்னு இருக்கிறாங்களோ, என்னுடையவர், எனக்கு சொந்தமானவர் அப்படிங்கிறவர் நம்ம சொல்கிறத கேட்பார் இல்லையா? நம்ம சொல்கிறத கேட்குறவங்க தான் நம்மளுடையவர்கள். அதனுடைய ப்ரூஃப் என்ன? நீங்கள் எப்போல்லாம் என்னை கூப்பிட்றீங்களோ, பாபா சொல்கிறாங்க, எப்போல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்களோ அப்போல்லாம் நான் வந்துடுறேன். இதுவே ப்ரூஃப் தானே. தாதிக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பாபா வந்துடுறாரு, பாப் தாதா. சில நேரங்களில் வந்துட்டு கூப்பிட்டதுக்காக, குழந்தைங்க இவ்வளோ வந்திருக்கீங்க, அதனால் நான் வந்தேன் அஃபீஷியலாக, இன்றைக்கி முரளி நடத்த வரல, உங்களை பார்க்க வந்தேன். ஏன்னா உடம்பு, தாதியோட உடம்பு சில நேரம் கண்டிஷன் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார், அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே. இப்போ பாபா அன்புனால் கட்டுப்பட்டு வந்துடுறாரு. இப்படி உலகத்தில் இருக்குது. எந்த ஒரு பிராணி, நம்மளை வளர்க்கக்கூடிய ஒரு நாயாகட்டும், பூனையாகட்டும், கோழி ஆகட்டும், ஆடாகட்டும், மாடாகட்டும், எதாக இருந்தாலும் இந்த பெட் அனிமல்ஸ் இருக்குல்ல, அவங்க இது எல்லாமே நம்ம கூப்பிட்டோன்னே, அன்பாக கூப்பிட்டோன்னே ஓடி வந்துடும். வா வா அப்படின்னு சவுண்டு கொடுத்தோடனே, துவா அப்படின்னோடனே வந்துடுது, ஓடி வந்துடுது, அன்பிற்காக கட்டுப்பட்டு. சிலர்கிட்ட பறவைகள் கூட வருது, சிலர் அன்பினால் சிங்கத்தையே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அன்பின் கட்டுப்பாட்டில் சிங்கம், புலி எல்லாமே வளர்க்குறாங்க, பூனை மாதிரி, நாய் மாதிரி. அதே போல் மகாபாரதம், ராமாயணம்லாம் காட்டியிருக்காங்க. அவங்க எந்த ஒரு சஸ்திரத்தை நினைக்கிறாங்களோ அன்பாக, தியானத்தோட, அப்போ அவங்க கையில் வந்துடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதனால் யார் மேலே அன்பு இருக்குதோ அந்த அன்பினுடைய அடையாளம் அவங்க கூப்பிட்டவொடனே அங்கே போகிறது தான். அதே போல் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். யார் மேலே நமக்கு மன புத்தி நிலைச்சிருக்குதோ, புத்தி யோகம் இருக்குதோ, அவரை நம்ம கூப்பிட்டவொடனே அவர் அங்கே வந்துடுறார், ஆஜராயிடுறார். அப்போ பகவானே ஆட்டுவிக்கக்கூடிய, இசாராப்படி நடத்தக்கூடிய, கூப்பிட்டதும் வர வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிகாரிகளாக நம்ம மாறிடுறோம் இல்லையா? இதுதான் ஆண்டவனையே ஆள்வது. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஆண்டாக்கள் தான். ஆண்டாள்னு சொல்கிறாங்களா, ஆண்டவனே ஆண்டவர். இது அதை விட எவ்வளோ பெரிய ஸ்டேஜ். அது சின்ன ஸ்டேஜ் தான் காட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ், நம்மளுடைய ஸ்டேஜ். நம்ம ஒவ்வொரு ஆண்டாள்களுக்கும் பரமாத்மா கட்டுப்பட்டு வந்துடுறாரு கூப்பிட்ட உடனே. அப்புறம் பாபா மகா சிவராத்திரியினுடைய விசேஷத்தன்மையை அந்த முரளியில் சொல்கிறார். ஒன்று பாபாவுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுக்கிறாங்க. இன்னொன்று பாபாவனுடைய அன்பில். ஒன்று நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லை, சிவராத்திரி, ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ப்ராமிஸ் பண்ணுறோம், அப்புறம் விரதம் இருக்கிறோம். மூணாவது பலி ஆகிறது. இந்த 3 விஷயங்கள் நடக்குது. உறுதிமொழி எடுக்கிறது, ப்ராமிஸ் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, பலியாக கொடுக்கறது. 3 ஒன்று போல தான் தெரியுது, ஆனால் 3லேயும் வித்தியாசம் இருக்கும் போல். அதனால தான் 3ஆம் பாபா யூஸ் பண்ணியிருக்காரு 3 வார்த்தையாக. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம்.
நம்ம பாடப்புத்தகத்தில் வந்தது நான் படிக்கும்போது ஸ்கூலில். அப்போ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து 17 16 வயசில் அவ்வளோதான் ஆயிருக்குது அவருக்கு. அப்போ அவங்க அம்மா மூலமாக நிறைய ஸ்டோரிஸ் கேட்குறாரு. நம்மளை எப்படி வந்து அந்த முஸ்லீம்கள் வந்து அப்போ வந்து ஆப்கானியர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. முகாலியர்கள் அப்போ வரல. அப்போ அவங்க வந்து முகாலியர்கள் அப்போ தான் வந்திருக்காங்க போல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போது ஆமாம், அக்பருடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் வராங்க. அப்போ அவங்க கேட்குறாரு, அவங்களுடைய நாடை வந்து அவங்களுடைய ஏரியாவை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க முஸ்லீம்ஸ் ராஜ்யத்துக்காக. ஆப்கானியர்கள் ராஜ்யம் பீஜப்பூர் சுல்தானுக்கு வந்து இவங்க கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா மூலமாக சில கதைகளை அவர் கேட்குறாரு, வீர கதைகளை. அப்போ அன்னையிலேருந்து அவர் உறுதிமொழி எடுக்கிறாரு, நான் எது வரைக்கும் ஸ்வராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யலையோ அது வரைக்கும் ஓய மாட்டேன். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ராயரேஸ்வர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டார், ஸ்ரீபாபாவுடைய கோவில், சிவன் கோவிலுக்கு. அங்கே தான் ஸ்ரீபாபாவுடைய பழைய கோயில் இருக்குது. அங்கே போய் அவருடைய ரத்தத்தை விரலை கட் பண்ணி ரத்தத்தை சிந்த வச்சு உறுதிமொழி எடுக்கிறார். உறுதிமொழி எடுத்தார். அவ்வளோ ஸ்ட்ராங்கான சக்திசாலியான ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை சுயராஜ்யத்திற்காக சமர்ப்பணம், சுயராஜ்யத்தை அடைந்தே தீருவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாரு. சுயராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு உறுதி எடுக்கிறார். ராஜ்யம் அடைவதற்கான உறுதிமொழியை ஸ்ரீ பாபாவுடைய கோவிலில் ஒருத்தர் எடுத்தார், சத்ரபதி சிவாஜி மகாராஜ். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு உறுதிமொழி எடுத்தார், சாணக்கியர். அவர் அவமானப்படுத்தப்பட்டார் சபையில், நிறைந்த சபையில். பாஞ்சாலிக்காக காட்டுறாங்க, நிறைந்த சபையில் அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதனால் அவங்க ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க, சபதம் எடுத்தாங்க, இவங்க இங்கே இருக்கிற யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ எல்லாரும் சாவுவீங்க அப்படின்ட்டு. அதே போல் சாணக்கியர் ஒன்று எடுத்தார். அந்த நேரத்தில் அவரும் அவமானப்படுத்தப்பட்டார் நிறைந்த சபையில். எதுவரை நான் இந்த தனானந்தனுடைய நந்த ராஜ்யத்தை, நந்த வேரோட பிடிங்கி எரியலையோ அது வரைக்கும் நான் குடிமையை கட்ட மாட்டேன். நான் பிராமின்ஸ்னால் குடிமையை தலையை விரிச்சு போடக்கூடாது, குடிமையை கட்டியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரூல்ஸு. அதை முடிய மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறார். அதே போல் செஞ்சு காட்டுறாரு. அதுக்காக எவ்வளோ போராட்டங்கள் ஆனாலும் அவர் நினச்சதை முடிச்சிட்டாரு. அப்புறம் பீஷ்மருடைய உறுதிமொழின்னு, அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, பவர்ஃபுல்லானது, பரிசுத்தமானது. பிரம்மச்சரியத்தின் பிரதிஜ்ஞா உறுதிமொழி எடுக்கிறார். இன்னும் நிறைய உறுதிமொழிகள் எடுத்திருக்காங்க தனக்கு தானே பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நடுவில். காந்திஜி என்ன பண்ணாங்க, ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டாங்க, கருப்பர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. அப்போ அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு, இந்த வெள்ளையர்களை வெளியேற்றிய தீர்வேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க நிறைய உறுதிமொழிகள் எடுக்கிறாங்க, ப்ராமிஸ் பண்ணுறாங்க தனக்கு தானே. ஆனால் நமக்கு இங்கே பாபா என்ன உறுதிமொழி சேவிக்கிறாரு, நம்ம இங்கே என்னெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறோமோ அது எந்த ஒரு பொருளுக்கு கிடைக்கணும், எந்த ஒரு புகழை அடையணும், யாரையாவது வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கானது அல்ல. பரமாத்மாவுடைய அன்பில் பரமாத்மா சொல்கிறார், அதனால் நம்ம செய்யணும். சுயநலமற்ற அன்பு, அந்த அன்பு நம்மளை செய்விக்குது. அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நம்மளும் உறுதிமொழி எடுக்கிறோம். நம்ம இந்த பிராமண வாழ்க்கையில் என்னெல்லாம் உறுதிமொழிகள் நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாமே பரமாத்மாவுடைய அன்புக்கு வசமாகி, அன்புக்கு கட்டுப்பட்டு, அன்பினால் உந்தப்பட்டு எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள், ப்ராமிஸ், சபதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்கம யுகத்தில் நம்ம நிறைய உறுதிமொழிகள் எடுக்கிறோம், நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம். நான் இன்றிலிருந்து வெங்காயம் பூண்டை தொடவே மாட்டேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் சபதம் எடுக்கிறோம், உறுதிமொழி. இன்றிலிருந்து நான் வெளியில் உள்ள தண்ணி எதுவும் குடிக்க மாட்டேன், ஏதோ ஒரு உறுதி கொண்டு வந்தோம் இல்லையா, உறுதியான உறுதிமொழி. சின்ன 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 விஷயம் டெய்லி பாபா சொல்கிறத வச்சு ஒவ்வொன்றா நம்ம பல ஸ்டெப்பு, இப்போ எத்தனையோ 1000 ஸ்டெப்புக்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுடைய தாரணையின் மூலமாக ஒரு படிக்கட்டு உருவாகி நம்ம உச்சத்தில் நிற்கிறோம். இன்னும் இருக்குது தூரம், ஆனால் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறோம். முதல் மாடி ஏறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 மாடிக்கு ஒரு மாடி ஏறி இருக்கிறோம். பாபா ஒவ்வொருத்தரையும் வரும்போதெல்லாம் ஏதாவது உறுதிமொழி செய்ய வைக்கிறாரு இல்லையா. ஆனால் எவ்வளோக்களோ அது உறுதியாக இருக்கும், பாபா மேலே எவ்வளோக்களோ அன்பு இருக்குதோ அதை பொறுத்து தான் அது உறுதி எவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் 2வது என்ன சொல்கிறாரு, விரதத்தை பற்றி சொல்கிறாரு. விரதம் அப்படின்னா உபவாசம் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது. உபவாசத்தில் எத்தனை வகை தெரியுமா? முதல் உபவாசம் பகவான்கிட்ட எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்
அப்படின்றது. பகவான், என்னுடைய இந்த 4 பேப்பரை நான் ஃபெயிலாக இருக்கேன், அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. 21 வாரம் உங்கள் சோமவாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு விரதம் இருப்பேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறது. உலகத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சுயநலத்தோடு தானே எல்லோரும் விரதம் இருக்கிறாங்க. பிள்ளையாரே 2 தேங்காய் உடைப்பேன், 2 நாள் உடைப்பேன், நீங்கள் என்னுடைய எக்ஸாமை சரி பண்ணிடணும், மார்க் ஈஸியாக நிறைய மார்க் போடுங்க, நான் கம்மியாக எழுதிட்டேன், நீங்களே போட்டுருங்க, நீங்களே திருத்திடுங்க அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் 1 வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி அது ரிசல்ட் வரும்போது 2 தேங்காய் வச்சு அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் பக்தி. ஒன்று அன்பில் பண்ணுவாங்க, அன்பினால். மகாராணி கைகேயி சின்ன வயசில் ஸ்கூல் பாடத்தில் வந்தது. கைகேயி அவங்களும் விரதம் இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய அலங்காரம் எல்லாம் கலைச்சி வச்சுக்கிட்டு ராஜா தசரதன்ட்ட அப்போ அவர் கேள்விப்படுறாரு, நீ எதுக்காக உபவாசம் இருக்கிற, எதுக்காக நீ விரதம் இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்க ராஜாவனுடைய ஃபேவரட் ராணி வேற கைகேயி, அவருடைய பையன் பரதன், அவருக்கு ராஜ்யம் கிடைக்கல. ராமருடைய கோசலையினுடைய பையன் ராமருக்கு தான் முடிசூட்ட போகிறாரு. அதனால் அதை தடுத்து தன்னுடைய பையனை அரசாட்சியில் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க உறுதிமொழி எடுத்துட்டாங்க. அதுக்காக திட்டம் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க விரதம் இருக்கிறாங்க, ஒரு ஆக்டிங் அங்கே நிகழ்த்துறாங்க. அப்போ என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கூட உபவாசம் இருக்காங்க நிறைய பேர். நான் விரதம் இருப்பேன், அது என்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றிடணும், ஆர்டர் போடுறாங்க கடவுளுக்கே. அதே போல் அவங்களும் இருந்தாங்க. அவங்க ராஜாவுக்கு முன்னாடி அவங்களுடைய விஷயம்லாம் வச்சாங்க. ராஜாவாலையும் தடுக்க முடியல, அவர் கொடுத்துட்டாரு. அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் உபவாசம் இருந்தார், சாப்பாடு தண்ணி குடிக்காமல், கவலையில், துக்கத்தில். அவங்க ஒரு நாள் தான் சாப்பிடல, தூங்கலை, எதுவுமே தண்ணியும் குடிக்காமல் விரதத்தில் இருந்து அவர்கிட்ட வாங்கிட்டாங்க. ராமனுக்கு முடிசூட மாட்டேன், பரதனுக்கு தான் முடிசூட்டுவேன், ராமன் காட்டுக்கு போகணுன்னு சொன்னார். ஆனால் அவர் கடைசியில் சரீரம் விட்டது வரைக்கும், அதனாலே சரீரம் விட்டார் தசரத மகாராஜா. அதனாலவே சாப்பாடு அன்னையிலேருந்து ராமர் என்னைக்கு காட்டுக்கு போனாரோ அன்னையிலேருந்து அவர் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இந்த அம்மா ஒரு நாள் விரதம் இருந்து அவர் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அவங்களுடைய தாட்ஸ் இல்லையா? அதனால் உபவாசம் இருக்கிறோம், விரதம் இருக்கிறோன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன் வேறையாக இருக்குது, அதனுடைய கண்டிஷனும் வேறையாக இருக்குது, நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய கோரிக்கைகள் வேறு வேறையாக இருக்குது. சின்ன குழந்தைங்க கூட சில நாள் நைட்டு சாப்பிடாம படுத்துடுறாங்க கோபத்தில். ஏன்னு அப்பா ராத்திரி வராரு, கேட்குறாரு, பொண்ணு சாப்பிட்டாளா அப்படின்னா, இல்லை சாப்பிடல, ஏன் நீங்கள் தான் சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டேன்னீங்களா, கோவிச்சிட்டு படுத்துருக்கா அப்படின்னு. உடனே இவர் போய் பொண்ணுக்காக உருகிடுறாரு, வாங்கி கொடுத்துட்றாரு அடுத்த நாள். இந்த மாதிரி சாதிச்சிடுறாங்க. இது கூட ஒரு உபவாசம், சக்ஸஸ்ஃபுல்லான உபவாசம். கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு நேரத்துக்கு தான், ஆனாலும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சிலர் அந்த மாதிரியும் உபவாசம் இருக்காங்க. உபவாசம் இருக்கிற அன்னைக்கு கஞ்சி கிடைக்கும். இவங்க எல்லாம் பண்ணுறாங்களே ரம்ஜானுக்கு, கஞ்சிக்காகவே நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. நல்ல கஞ்சி, டேஸ்டான கஞ்சி கிடைக்கும், தலியா கஞ்சி, அது சாப்பிட்லாம். ஆனால் முக்கியமான உபவாசம் அப்படின்னா பரமாத்மாவுடைய அன்பினால் செய்கிறது. நமக்கு தெரியும் உபவாசம் அப்படின்னா சாப்பிடாம தூங்காமல் இருக்கிறது இல்லை. அப்படின்னா பக்கத்தில், வாசம்னா இருக்கிறது, பரமாத்மாவுடைய அருகாமையில் இருக்கிறது தான் உபவாசம். அதுதான் விரதம். சிலர் இந்த மாதிரியும் உபவாசம் இருக்காங்க, விரதம் இருக்காங்க. பரமாத்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி கடவுளே, என்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றிட்டீங்க, உங்களுக்காக, அதற்காக நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதை தொடமாட்டேன், இந்த சாராயத்தை தொடமாட்டேன், இந்த பீடியை தொடமாட்டேன் அப்படின்னு ஏதாவது நிறைய பேர் அப்படியே இருக்காங்க, உபவாசம் விரதம் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் எனக்கு நீங்கள் இந்த உதவியை செஞ்சதுனால அதுக்கு ரிட்டனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிலேபி, நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் தொடவே மாட்டேன் அப்படின்னு பரமாத்மாக்காக, லௌகிகத்தில் பக்தியில் அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். நன்றி விசுவாசத்துக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை தியாகம் பண்ணுறாங்க, அதனுடைய விரதம் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா நமக்கு சாதாரண உபவாசத்தை பற்றி சொல்லலை, விரதத்தை பற்றி சொல்லலை, அகண்ட விரதம், அகண்ட உபவாசம், அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லைக்குட்பட்டது, சன நேரத்துக்கானது. ஆனால் இங்கே அகண்டது, இடைவிடாது, கடைசி வரைக்கும். அப்புறம் சிங்கர் இருக்கிறாங்க, ஜிம்னாஸ்டிக் ஆளுங்கள் இருக்காங்க, அவங்களுடைய உடலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உபவாசம் இருக்கிறாங்க. இதை நான் சாப்பிட மாட்டேன்,
இதை தான் சாப்பிடுவேன், ஏன்னா உடம்பை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு முக்கியமான பொருளாக இருக்குது. உடல் தான் அவங்களுடைய முழு தொழிலுக்குமே ஆதாரமாக இருக்குது. இப்போ நடிகைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உடலில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைக்காது. அதனால ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உடம்பை பருத்துறவும் கூடாது, ஸ்லிம்மாக வச்சுக்கணும். பிரதர்ஸ்னால் 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்படி நிறைய இருக்குது. அதனால அவங்க விரதம் இருக்காங்க. இந்த ஒரு பொருளை தொடக்கூடாது, பீஸா சாப்பிடவே கூடாது, அது அப்புறம் பாடி வந்து கொழுப்பு வந்துடும் அப்படின்ட்டு நிறைய அவங்க விரதம் இருக்கிறாங்க நிறைய விதத்தில். சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, தொண்டைக்கு எதிரி, அப்போ சிங்கிங் வராது, ஸ்வரம் வராது, ஸ்ருதி நல்லா இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் விரதம் இருக்காங்க. அப்புறம் 4வது வந்து டாக்டருக்காக இருக்காங்க. டாக்டர் சொன்னார், யார் சொன்னாலும், பாபாவே வந்து சொன்னால் கூட நிறைய பீக்கிஸ் கேட்கவே மாட்டாங்க, சாப்பிடாதுங்க, கண்ட்ரோலாக இருங்கன்னு. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாருன்னா உடனே உபவாசம் இருந்துருவாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள், பரமாத்மா இறைவன் சொன்னது மண்டேல போக மாட்டேங்குது. டாக்டர் சொன்னோன்னா அடுத்த நாளே டாக்டர் சொல்லிட்டாரு சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த டாக்டர் புராணம் தான் பாடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து உடம்புல இவ்வளோ கொழுப்பு ஏறிடுச்சு, அது ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கில் முடிய போகுது, பிளாக்கேஜ் ஆக போகுது, அதனால் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நாள்லேருந்து தீவிரமாக இறங்கிடுவாங்க காலத்தில். சுகர் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க தீவிரமாக இறங்கிடுறாங்க. சுகர் சாப்பிடவே கூடாது, பாபா போக்கு கொடுத்தா கூட சாப்பிடவே கூடாது, டாக்டர் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு தீவிரமாக இறங்கிடுறாங்க. இது வந்து டாக்டர் சொன்ன பிறகு அவங்க விரதம் இருக்காங்களே அது. அடுத்தது அப்புறம் இன்னொரு உபவாசம் இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து காப்பி பண்ணி நம்மளும் அதேமாரி பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி உபவாசம் இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு எந்த ஒரு லட்சியமும் இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் செய்கிறாரு, அப்போ நானும் செய்யணும் அப்படின்னு. சிலர் வந்து தன்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக விரதம் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்கூல் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாம் வரப்போகுது, அதுக்காக விழுந்து படிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வேர்ல்டு கப் மேட்ச் வருது, கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், விடிய பார்க்குற ஆளுங்கள். அப்போ அந்த நேரத்தில் எக்ஸாம் தான் முக்கியம், அதனால் நான் கிரிக்கெட் பக்கம் போகக்கூடாது, போக மாட்டேன், எக்ஸாம் முடிஞ்சிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுப்பாங்க. விரதம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது, ஏதோ பிடிச்ச விஷயத்தை தியாகம் பண்ணுறது கூட விரதம் தான். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விரதம். ஏன்னா கிரிக்கெட்னா உசுறு, கிரிக்கெட்டுக்காக உயிரையும் கொடுப்பாங்க நிறைய பேர். கிரிக்கெட் பைத்தியங்கள் நிறைய சுற்றுறாங்க. அப்போ அவங்க வந்து வேர்ல்டு கப் மேட்ச் வேறு வருது, இல்லை 20 இல்லைன்னா ஐபிஎல்னு சொல்கிறாங்க, அது வருது. அந்த நேரத்தில் எக்ஸாம் வருது, ஆஹா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ எக்ஸாமுக்காக படித்தாகணும், நம்மளுடைய ஃபியூச்சர் அதுதான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க, நான் டிவி பக்கம் போக மாட்டேன், மேட்ச் பார்க்க மாட்டேன். இது கூட பெரிய தியாகம்தான் இந்த உலக ரீதியாக சொன்னோன்னா. ஏன்னா கிரிக்கெட் பைத்தியங்கிறது அப்படிப்பட்டது. அது நம்ம ஒரு மணி நேரம் தான் நம்ம கிரவுண்டில் போய் விளையாடுவோம், ஆனால் 24 hours அதனுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும். பாபா வந்து என்ன நினைங்கிறார் 24 மணி நேரம், அந்த கிரிக்கெட் பைத்தியங்களுக்கு 24 மணி நேரம் அந்த கிரிக்கெட் நினைவு இருந்துருக்கும். இப்படி அடிச்சிட்டா பால், ஐயோ இப்படி நான் அடிச்சிருக்கணும், அப்புறம் இப்படி பால் போட்டுக்கணும், இல்லை அங்கே நின்றுருக்கணும் அப்படின்னு விடிய யோசிச்சுட்டே பண்ண தப்பெல்லாம் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜு பாபாவே மறக்கடிச்சிடும், பாபா குழந்தைகளாக இருந்தாலும் கூட. இவர் கடைசி உபவாசம் பாபா வந்து வானிலை சொல்லியிருக்கிறாரு, பரமாத்மா அன்பினால் செய்யப்பட்ட உபவாசம், எடுக்கப்பட்ட விரதம். காலையில் 9 மணிக்கு நம்ம கிளம்பணும், ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு, தண்ணி காலி ஆயிடுச்சு, வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணி. அந்த நேரத்தில் சுத்தமான தண்ணி கிடைக்கல எங்கேயுமே. அப்போ தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க நிறைய குழந்தைங்க, பாபா குழந்தைங்க. அப்புறம் சாப்பாடே கிடைக்கல, நிறைய பேர் 1 வாரம் கூட ஒன்றுமே கிடச்சிருக்காது எங்கேயுமே. பாபா சொல்லியாச்சு, நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் யாருடைய கையாலையும் சாப்பிடக்கூடாது, தன்னுடைய கையால் சமைச்சு சாப்பிட்ணும், இல்லைன்னா பாபா வீட்டில் சாப்பிட்லாம். இல்லை பாபா குழந்தைங்க யார் வந்து பாபா நினைவில் இருந்து சமைச்சு கொடுக்குறாங்களோ அந்த சாப்பாடை தான் சாப்பிடணுமே தவிர வெளியில் அஞ்ஞானிகள் கையால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு விரதம் இருக்குது. அதை அவங்க நல்லா தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் வெளியில் கடையிலையும் சாப்பிடக்கூடாது, நமக்கு தெரியும். அதனால் அவங்க சாப்பிடாமலே இருப்பாங்க. 1 வாரம் கூட இருந்திருக்கிறாங்க நிறைய பேர். அது வரைக்கும் பழங்களை சாப்பிட்டுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம். பாபாவே குழந்தைகளால் சமைக்கப்பட்ட சாப்பாடு கிடைக்கலையோ அது வரைக்கும் சாப்பாடை தொடமாட்டோம், தண்ணியை தொடமாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். நம்ம எல்லா பிகேஸும் இருந்திருப்போம், ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கும். எத்தனையோ இடத்துல சிக்கலான இடத்துல போய் மாட்டியிருப்போம்,
சாப்பாடே கிடச்சிருக்காது, ஒரு வாரம் கூட இருந்திருப்போம். என்னுடைய லௌகீக லைஃப்பில் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன் 2-3 தடவை வந்தது. ஒரு தடவை வந்து அது பெருசாக ஒரு வாரம் இருந்தது. பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு, பழம்னா எல்லா பழமும் சாப்பிட முடியாது, வசதி கிடையாது. வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி பிஸ்கெட்டு அதிலே ஓடிச்சு லைஃபு. அப்புறம் ஒரு தடவை வந்து ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அந்த டைமில் பாபா ஒரு சென்டரை காட்டினார். சென்டரில் போய் சேவை பண்ணோன்னே அவங்களே சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய தடவை பாபாவே ஹெல்ப் பண்ணுவார். சில நேரம் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது பாபா நமக்காக அவர் உறுதியாக இருக்கார், குழந்தைங்க எதையாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு தடவை மதுபன் போகிறதுக்காக ட்ரெயினில் ஏறியாச்சு, சாப்பாடு எடுக்கலை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா வேற ஒரு குரூப்புக்கு வந்தது. அவங்க எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்குன்னு இந்த பிரதருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பாபா வந்து யார் மூலமையாவது எதையாவது அனுப்புவார். நம்ம எவ்வளோ உறுதி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான். நம்ம உறுதியே இல்லை, நான் எங்கே வேணாலும் வாங்கி சாப்பிட்டுப்பேன், யாரும் பிகேஸ் இல்லை. நிறைய பேர் அப்படியே இருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். பக்கம் பார்ப்பாங்க நிறைய பிகேஸு, பேட்சை கழட்டி வச்சுட்டு, நிறைய பிகேஸ் பார்த்துருக்கேன். பேட்சை கழட்டி வச்சுட்டு போவாங்க, கடைக்குள்ளே வடை வாங்குவாங்க, வடை எடுத்து சாப்பிடுவாங்க, ஒரு டீ வாங்கிப்பாங்க, அப்படியே சுற்றி முற்றி பார்ப்பாங்க, யாரும் பிகேஸ் இல்லை, சாப்பிடுன்னு சாப்பிட்ருவாங்க. ட்ரெயினில் மதுபன் போகிறாங்க, அவங்களுக்கு தலைவலிக்க நிறைய பேருக்கு டீ சாப்பிட்லன்னா பார்ப்பாங்க, அடுத்த பெட்டிக்கு போவாங்க, அந்த பெட்டியில் பிகேஸ் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க, அடுத்த பெட்டிக்கு போவாங்க, அங்கே போய் வரக்கூடிய டீயை வாங்கி சாப்பிட்ருவாங்க. தலைவலி, சில சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பாபா எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? யார் உறுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். நீங்களே டாலாவாக இருந்தால் நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? அவரும் டீலா விட்டுருவார், டீலாவா பாபா. அதனால் பரமாத்மாவனுடைய அன்பில் நம்ம என்ன ஒரு உறுதி மொழி விரதம் எடுக்கிறோமோ அந்த விரதத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது. யாரையாவது பார்த்து, யாராவது சொல்கிறத கேட்டு, ஏதாவது சுயநலத்தோட நம்ம விரதம் எடுக்கிறோம், இன்னொருத்தவங்க உலகத்துக்காக எடுக்கிறாங்க, நாட்டுக்காக எடுக்கிறாங்க. ஆனால் இறுதியான பரிசுத்தமானது பரமாத்மாவுக்காக, பரமாத்மா சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக, முழு உலகத்தை மாற்றத்திற்காகவும் சுய மாற்றத்திற்காகவும் எடுக்கப்பட்ட விரதம் அதி மேலானது, அதி சிரேஷ்டமானது. அடுத்தது 3வது என்ன இருந்தது? பலியாகிறது. தேவிகள் முன்னாடி, சக்திகள் முன்னாடி வந்து பலியாகிறாங்க இல்லையா? பலி கொடுக்குறாங்க தேவிகளுக்கு. சிவபாபா முன்னாடியும் பலியாகிறாங்க நிறைய பேர். காஷி கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதில் போய் தன்னைத்தானே அர்ப்பணம் பண்ணிடுறாங்க. தன் உடல் உயிர் எல்லாத்தையுமே குதிச்சிடுறாங்க, சிவனுக்காக அர்ப்பணம் ஆயிடுறாங்க, பலி கொடுத்துட்றாங்க தன்னைத்தானே. பாபா பிரம்மவாணியில் சொல்கிறாரு, குழந்தைங்க நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க, பலி ஆகிறாங்க. ஆனாலும் சில நேரம் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நான் என்னால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு. இந்த விதையை போடாதுங்க பாபா சொல்கிறாங்க. முடியாது அப்படிங்கிற விதையை நீங்கள் போட்டிங்கன்னா அது மரமாக மாறி உங்களை முடியாமலே செஞ்சிடும், செய்ய விடாமல் பண்ணிடும். அதனால் முடியும் அப்படின்னு உறுதியாக இருங்க, அதற்கான சூழ்நிலை தானாகவே அமையும். அதனால் உங்களுடைய எண்ணங்களில் சாமர்த்தியம், சக்தி இருக்கணும். எண்ணங்கள் வீக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்த எண்ணம் ஸ்ட்ராங்காக வைங்க. செய்யணும்னா செய்யணும், செஞ்சு தீரணும். வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. வெளியில் யார் அஞ்ஞானிகளால் செய்யப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிடக்கூடாது. ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன சொல்லுவாங்களோ, எது சொல்லுவாங்களோ, தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னா அங்கே நீங்கள் சான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க அவங்கள. நம்மளுடைய வீக்கான எண்ணத்தை நம்ம உருவாக்கக்கூடாது. அதில் பாபா சொல்கிறாரு, மிக்ஸ் பண்ணாதுங்க, மிக்ஸான எண்ணங்களை உருவாக்காதுங்க. உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்குது, நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னா அங்கே பாபா ஹெல்ப் பண்ணுவார். இதுவே உங்களை வந்து வெற்றியாளர்களாக மாற்றும். ஏன்னா நீங்கள் கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மா. அதனால் இந்த சோமானை நம்மளுடைய ஃபேவரேட் சோமானா நம்ம இனிமேல் வச்சுக்கணும். நான் கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மா. இந்த ஒரு சொமானில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களை சக்திசாலியாக தானாகவே மாற்றிடும். பாண்டவர்கள் இருந்தாங்க, பாண்டவர்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யார்? அந்த வெற்றி. ஆகையினால உங்களுடைய நெற்றியில் எப்போவுமே வெற்றி நட்சத்திரம், வெற்றி திலகம் இருக்குது அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறார் பாபா. கழுத்தில் என்ன மாலை? வெற்றி மாலை கழுத்தில் இருக்குது. மாலைக்கு வந்து ஹிந்தியில் ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஹார்னா ஒன்று மாலையா, இன்னொன்று தோல்வி அடைகிறதுக்கும் ஹார்ன்னு தான் சொல்லுவாங்க. ஹார். பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானம் வருது நிறைய தடவை.
நிறைய விதமான தேக அபிமானம் இருக்குது, தேக பானம் இருக்குது. அதனால தான் முழுமையாக நம்மளுடைய விரதம் வந்து முழுமையடைய மாட்டேங்குது. அம்சம் மாத்திரம் கூட இருந்தது அப்படின்னா அது நம்மளை இழுக்குது, நம்மளுடைய விரதத்தில் பக்காவாக இருக்க விட மாட்டேங்குது. நிறைய நேரம் நம்ம அபிமானத்தை வந்து சொமான்னு புரிஞ்சுக்கிறோம். நமக்குள்ள அபிமானம் வந்துடுது, ஆனால் நம்ம அதை சொமான்னு புரிஞ்சுக்கிறோம். என்னை பற்றி அப்படி சொல்லிட்டாங்களா? அபிமானம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஃபீல் ஆகுது? அவமானம் ஃபீல் ஆகுது, அவமதித்து விட்டார்கள். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் மகா பலவான் பலசாலி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உறுதிமொழி எடுக்கணும், ப்ராமிஸ் பண்ணணும், உங்களுக்கு நீங்களே சபதம் எடுக்கணும். பாபா வந்து அன்னைக்கு வந்தார் இல்லையா, பாபா மீட் நடந்தது இல்லையா, அப்போ வந்து சனிக்கிழமை. அப்போ வந்து பாபா என்ன சொன்னார்? சாந்தி ஸ்தம்பத்துக்கு ஒரு புது பேர் கொடுத்தாரு, மகாதாம். உங்களுக்கு சக்தி வேணும் அப்படின்னா மகாதாமத்துக்கு வந்துடுங்க. பாபாவுடைய குடில் அன்பு சந்திப்பினுடைய தாமம் அப்படின்னாரு. ஒருவேளை உங்களுக்கு வீணான எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது, வேஸ்ட் நிறைய போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ பாபா சொன்னாங்க, ஹிஸ்ட்ரி ஹாலுக்கு வந்துடுங்க, பாண்டவபவனில் இருக்கு இல்லையா. அதனால் பாபா சொன்னாங்க, மகா பல்வான் நீங்கள் ஆகணும் அப்படின்னா அப்போ சிவ பாபா மேலே நீங்கள் பலி ஆகணும். அவங்க வந்து ஸ்தூலமான விரதம் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனமான உள் உணர்வை நம்ம நீக்கணும். உள் உணர்வை பற்றி தான் சொன்னார். அதாவது விருத்தி, இங்கிலீஷில் ஆட்டிடியூடு. உலகத்தில் ஏதாவது ஒரு பொருளை தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய லௌகிக வீட்டில் கூட ஒரு தடவை எங்களுடைய பெரியம்மா வந்து பெரியப்பா சரீரம் விட்டார். அப்போ அவர் சின்ன வயசாக இருந்தது, அதனால எல்லாருமே ஒரு விரதம் எடுத்தாங்க. இனிமேல் நான் 1 வருஷத்துக்கு செப்பலில் போட மாட்டேன், 1 வருஷத்துக்கு நான் முடி வெட்ட மாட்டேன், 1 வருஷத்துக்கு நான் ஷேவ் பண்ண மாட்டேன், 1 வருஷத்துக்கு நான் இந்த பொருள் சாப்பிட மாட்டேன், 1 வருஷத்துக்கு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உறுதிமொழி எடுத்தாங்க. ஆனால் நம்ம அங்கே ப்ராமிஸ் எடுக்கிறதில்ல, நம்ம பலி ஆகிறதில்ல, நம்ம பலி கொடுக்கறதில்ல. எதையுமே நம்மளே பலி ஆயிடுறோம் பாபாவுக்கு. பலி பொருளே நம்ம தான். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பாபாவுக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம், இல்லைனா விரதம் இருக்கிறோம், இல்லைனா பலி ஆகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த உணர்வுகள் வந்து உள் உணர்வு, அந்த விருத்தியில் வந்து முதல்ல தாரணை ஆகுது. அந்த பாயிண்ட்டு, அதாவது ஃபீலிங்ஸினுடைய ரூபத்தில், உள் உணர்வின் ரூபத்தில், இந்த உணர்வுகள் தானே அந்த ஃபீலிங் ரூபத்தில் வந்து அது உட்காருது. அந்த ஆக்ரோஷமாக இருக்கலாம், இல்லை திடமான உறுதிமொழியாக இருக்கலாம், இல்லை கோபத்தினுடைய உறுதிமொழியாக இருக்கலாம், இல்லைனா ஆசைகளை வென்ற நிலையினுடைய உறுதிமொழியாக இருக்கலாம். முதல்ல உணர்வு தளத்தில் அது வந்து உட்காருது, உள் உணர்வாக. அதுதான் விருத்தி ஹிந்தியில். முதல்ல ஃபீல் பண்ணுறோம், அப்புறம் வார்த்தைகளில் அது வெளிப்படுது, அதன் பிறகு அது கர்மத்தில் வருது, காரியத்தில். இந்த உலக மாற்றம் கூட சுப விருத்தியின் மூலமாகத்தான் ஏற்படும். சுபமான உள் உணர்வின் மூலமாகத்தான் இந்த உலகம் மாறும் அப்படிங்கிறார் வானிலை பாபா. முதல்ல உலகத்தை நீங்கள் மாற்றுறது ரெண்டாவது, முதல்ல உங்களுடைய உள் உணர்வில் மாற்றம் வந்திருக்கா அதை நீங்கள் பாருங்கள், அதுக்குள்ளே மாற்றம் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு. அதன் மூலம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி வரும்போது தானாகவே உலகம் மாறிடும். அப்புறம் அது வார்த்தைகளில் வரும், அப்புறம் அது காரியத்தில் வரும். முதல்ல எண்ணத்தில் கொண்டு வரணும். அதாவது இப்போ விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க, இல்லை பலி ஆகுறீங்க, இல்லை உறுதிமொழி எடுக்கிறீங்க அப்படின்னா சிவராத்திரியை கொண்டாடுறீங்க அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் சித்தி அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள என்ன சொல்லுவாங்க? சித்த புருஷர்கள். தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க? சித்தர்கள். திருவண்ணாமலையில் எங்கே பார்த்தாலும் சித்தர்கள் எனக்கு தெரிஞ்சாங்க, அங்கே தெரிஞ்சாங்க, அங்கே தெரிஞ்சாங்கன்னு சொல்கிறாங்கள. அப்போ அவங்க சித்தர்கள், சித்தி அடைஞ்சிட்டாங்க. சித்தர்கள்னால் என்ன? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அங்கே நடந்துடும் உடனே. சில டாக்டர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட 1000 பணக்கான பேஷண்ட்டு வச்சுட்டு போவாங்க. அவங்க சின்ன ஒரு கிளினிக் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய, அவங்க ஆஸ்பத்திரி ப்ரைவேட்டு தான், ஆஸ்பத்திரியில் கூட்டமாக இருக்கும். சிலது அழகாக பெருசாக ரிச்சாக பண்ணியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் நீட்டாக வேறு க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, நல்ல வசதியாக இருக்கும். ஆனால் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சித்தி கிடச்சிருக்கு. அவங்கக்கிட்ட போகிறவங்கெல்லாம் குணமடையணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சித்தி வரம் கிடச்சிருக்கு. அதனால் அவங்க சித்த புருஷர்கள். இதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வைத்திய முறையிலே கூட ஆகட்டும், சிலருடைய கையால் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே சரியாயிரும். ஒன்றுமே பண்ணாட்டி கூட பரவாயில்ல, சும்மா அவங்க தொட்டாலே சரியாயிரும். இந்த மாதிரி அந்த சித்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தி இருக்கும். சிலர் கையால் வெறும் தண்ணியை கொடுத்தாலே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சும்மா தண்ணி மாதிரி எதையாவது சமைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் என்ன தான் கரெக்டாக ப்ராப்பராக இது 100 கிராம், இது 50 கிராம், இது 25 கிராம்னு பார்த்து செஞ்சாலும்
சாப்பிட வாயில் வைக்க ஆகாது. அந்த மாதிரி அது ஒரு சித்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தி. சிலர் வந்து படிக்காமலே புக்கு தான் பேப்பரை புரட்டுவாங்க புக்கில், அது உடனே எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. சிலர் வந்து விடிய 24 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு பாயிண்ட் கேட்டால் ஞாபகம் வராது. நம்ம பாபா குழந்தைகள் கூட அப்படி தானே, முரளி சிலவங்க படிச்சுட்டே இருப்பாங்க என்னென்ன சொல்ல வராது. சிலர் படிச்சிருக்கவே மாட்டாங்க, வெறும் கேட்க மட்டும் செஞ்சுருப்பாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் சித்தி, ஒவ்வொரு விஷயத்துலையும் சித்தி. உலகத்தில் அவங்கள சித்த புருஷர்கள், சித்தர்கள் அப்படிங்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்னெல்லாம் சொல்வீங்களோ குழந்தைங்க, நீங்கள் கூட உங்கள் வாயிலிருந்து என்னெல்லாம் வார்த்தைகள் உச்சாரணம் ஆகுதோ அது அங்கே நடக்கும், அது நடந்தே தீரும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் முதல்ல உறுதியாக இருக்கும்போது, திடத்தாயின்மை இருக்கும்போது, டிட்டர்மினேஷன் இருக்கும்போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றி அது நடந்தே தீரும். உங்களுடைய விருத்தியிலாகட்டும், உங்களுடைய வார்த்தைகளாகட்டும், உங்களுடைய செயலாகட்டும், உங்களுக்குள்ள எப்போ வந்து உறுதித்தன்மை ஸ்ட்ராங்காக இருக்குதோ, திடமான உறுதிமொழி எடுத்தாச்சோ, அப்போ அங்கே வெற்றி நிச்சயம், சித்தி. நீங்களும் சித்தர்களாயிருவீங்க. அப்படி தான் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சரண்டர் சிஸ்டர் இருக்காங்க சென்டரில், சின்ன சிஸ்டர் தான். அவங்களுடைய லௌகிக அப்பா வந்து அவருக்கு ஒரு லேண்ட் இருக்குது. இவங்க சென்டரில் சரண்டர் ஆகிட்டாங்க சிஸ்டர். அவங்க லௌகிக வீட்டில் உள்ள பிரச்சனை. அவங்க லௌகிக அப்பா வந்து ஒரு லேண்டில் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறார், ஒரு லேண்டினுடைய ப்ராப்ளம். லேண்டை யாரோ ஒருத்தவங்க வளைச்சி போட்டாங்க இவங்களுடைய லேண்டை, அதை இது கொடு, இல்லைன்னா ஒன்று சுட்டுருவேன் அப்படின்ட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்க. அவர் பயப்படவே இல்லை, அவர் கொடுக்காமலே இருக்கார். அப்போ அவங்க பிளான் பண்ணுறாங்க, அவங்க தீவிரவாதிகளுடைய தொடர்பு கூட இருந்திருக்கு போல் அந்த பார்ட்டிக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு அவருடைய பொண்ணை கடத்தினா அப்பா எப்படியும் அடி பண்ணிச்சிருவார் அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க. பொண்ணு வீட்டில் கிடையாது. பொண்ணு எங்கே இருக்காங்க? ஆசிரமத்தில் இருக்காங்க, ஓம் சாந்தி சென்டரில் இருக்காங்க. அப்போ அவங்க கடத்தினா இந்த ஆள் இப்போ நம்ம வழிக்கு வருவார் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போது அங்கே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த சென்டருக்கு போகிறாங்க. சென்டருக்கு வெளியே இருந்து ஜீப்பில் வந்து அந்த மைக்கை வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த வீணா அப்படிங்கிற இந்த பெண் உடனே சென்டரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உள்ளே இருக்கீங்க, உடனடியாக வெளியில் வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆயிருங்க. நான் ஒரு இடம் சொல்லுவேன், இப்போ பப்ளிக்காக இருக்குது, வேண்டாம், அங்கே பக்கத்தில் ஒரு மரம், பெரிய மரம் இருக்குது, ஆலமரம், அந்த இடத்துல வந்து நிற்கணும். ஒருவேளை நீயா வரல அப்படின்னா உங்கள் சென்டரை ஃபுல்லாக பாம்பு போட்டு வெடிக்க வச்சுருவேன், எல்லோரும் செத்துருவீங்க, சென்டரும் நாசமாக போயிடும். ஒழுங்காக வந்துடுங்க நீங்களே, இல்லைனா சென்டரே நான் பாம்பு போட்டுருவேன், எனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன் அப்படின்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போது அவங்க வந்து சிஸ்டர் வந்து அவங்க அப்பாவுக்கு, லௌகிக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்படி தான் ஒரு லேண்டு பிரச்சனை, அப்போது அதனால் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களும் புரிஞ்சுட்டாங்க, அதாவது ப்ராப்ளம்ஸ் என்னுடைய லௌகிக வீட்டிலேருந்து வந்திருக்கு, இதில் சென்டர் வந்து இன்வால்வ்மெண்ட் கிடையாது, என்னால் எதுக்கு சென்டரை அவங்க பாம்பு போடணும். பெரிய சிஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் போக வேண்டாம், எப்படி தனியாக நீங்கள் போக முடியும், அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்களோ, தனியாக ஒரு சிஸ்டரை நான் அனுப்ப மாட்டேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டர், இது வந்து லௌகிகத்தில் உள்ள பிரச்சனை, என் கூட பாபா இருக்கார், பாபா பார்த்துப்பார், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, என்ன நடந்தாலும் பாபா இருக்கார், நான் அதனால் போகிறேன், இந்த பிரச்சனை என்னோட போகட்டும், சென்டருக்கெல்லாம் வர வேண்டாம், பாபா வீட்டில் வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வரல அப்படின்ட்டு அவங்க தைரியமாக, சிஸ்டர் எவ்வளவோ சொல்கிறாங்க போகாதன்னு, ஆனால் அந்த சிஸ்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவ்வளோ திடமாக உறுதியாக இருந்தாங்க. பாபா என் கூட இருக்கிறாரு, பாபா பார்த்துப்பார், பாபா தான் கூட்டிட்டு, நான் இறந்து போனாலும் பாபா கிட்ட போயிடுவேன், நான் இருந்தாலும் பாபா கிட்ட இருப்பேன், அவர் என்ன சொல்கிறாரோ அது ஓகே, எனக்கு அது ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. போய் அவங்க சொன்ன இடத்து அந்த ஆலமரத்தில் உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா நினைவில், பாபா நீ உன்னை நம்பி வந்தாச்சு, நீயாச்சு, என்னுடைய இந்த உடலே உன்னுடைய பாபா, என்னுடைய உயிர், உடல், மனம், எல்லாம் ஆவி எல்லாமே உனக்கு சமர்ப்பணம் ஏற்கனவே பண்ணியாச்சு, அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை, உங்களுடைய உடல், உங்களுடைய உயிர், உங்களுடைய மனம் எல்லாமே உங்களுடையது, நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியானத்தில் உட்காந்து தியானத்தில் ஈடுபட லவ்லியில் போயிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன், அவங்க அவ்வளோ பிரச்சனை வரும்போது நல்லா யோகா வரும்ல, அந்த மாதிரி யோகத்தில் அவங்க மூழ்கிட்டாங்க. அந்த டைமில் அவங்க கடத்திட்டு போகிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வர்றாங்க. வந்துட்டு மூவ் பண்ணி அந்த ஆலமரத்தை நோக்கி மூவ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அந்த தலைவர் ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு அங்கே வந்து காளி நிற்கிற மாதிரி தெரியுது, காளி, துர்கா, சாமுண்டீஸ்வரி, அந்த ரூபங்கள் 3 ரூபம் அப்படியே தெரியுது. அவர் நில்லுங்கப்பா, நில்லுங்கப்பா, நிறுத்துங்கப்பா, வண்டி மற்ற வண்டியெல்லாம் சொல்கிறார்,
ஏய் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, முன்னாடி போயிடாதுங்க, தேவி இருக்காங்க, தேவி ஆயுதங்களோட நிற்குது, காளியாத்தா நிற்கிறா, பின்னாடி போங்கன்னு பின்னாடி போய் அப்படியே போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்பா தப்பிச்சோம் சாமி. அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யாரோ ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட சகோதரி, நீங்கள் தேவி, நீங்கள் காளி தாய், உங்களை எங்களால் கடத்த முடியாது, நீங்கள் தயவு செஞ்சு போயிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு சாபம் கொடுத்துடாதுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி திடத்தன்மை எப்போ இருக்குதோ அங்கே வெற்றி நிச்சயம். ஆனால் உங்களுக்குள்ளே எவ்வளோ திடத்தன்மை இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். நானே டீலா டாலாவாக இருந்தால் எல்லாமே அங்கே டீலா டாலாவாக தான் நடக்கும். ஒருவேளை அவங்க பாபா நினைவில் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க கடத்திட்டு போயிருக்கலாம். நம்ம லூஸாக இருந்தோம் அப்படின்னா எங்கே திடத்தன்மை இருக்குதோ அங்கே வெற்றி நிச்சயம். அதனால் பாபா சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட வீணான எண்ணம் இல்லாத பொழுது தான் அங்கே நீங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் கூட வீணானது இருக்கக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, நல்ல நல்ல எண்ணங்கள் கொண்டு வராங்க குழந்தைங்க. அதை பார்க்கும்போது பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது செய்வேன் அதை செய்வேன்னு. ஆனால் காரியத்தில் வரும்போது, பேச்சில் வரும்போது, காரியத்தில் வரும்போது வித்தியாசம் வந்துடுது. உங்களுடைய எண்ணம் அப்படின்னா ஒரு விதை மாதிரி. நீங்கள் எடுத்த எண்ணம் சங்கல்பம் எடுக்கிறீங்க, அது ஒரு விதை மாதிரி. ஆனால் அது எப்போ பலன் கொடுக்கும், அதனுடைய பாலனை செய்யும் போது தான். அதை நம்ம பார்த்துக்கும் போது கவனமாக, ஒரு விதையை விதைச்சிட்டிங்கன்னா அதை கவனிச்சுக்கணும் இல்லையா, தண்ணி ஊற்றணும், அது எந்த ஒரு மிருகங்களும் அதை சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி பாதுகாக்கும் போது அது ஒரு மரமாக மாறும். அதே போல் பாபாக்கிட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருது, பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, குழந்தை இவ்வளோ உறுதிமொழி எடுத்திருக்கு அப்படின்னு. ஆனால் குழந்தைங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியல. பாபா குழந்தைங்களுடைய இந்த ஒரு விளையாட்டை பார்த்துட்டே இருக்கிறாரு. பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, வானியில் பலூனை எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. இப்போ பலூன் இருக்குது அப்படின்னா அது பலூனில் காற்று அடைச்சோன்னா அது பறக்குது. அதுவே காற்று போயிடுச்சுன்னா அது கீழே விழுந்துருது. அதாவது குஷி புஷ்ஷுன்னு போயிடுது. அப்போ போயிடுச்சு அப்படின்னா மேலே இருந்த பலூனு கீழே வந்துடுது, தரையை தொட்டுருது, இல்லைன்னா பறந்துட்டு இருந்தது மேலே. இந்த மாதிரி தான் குழந்தைங்களுடைய நிலைமை இருக்குது. அதில் பாபா சொல்கிறாங்க, ஒரு பொழுதும் நீங்கள் நிராசை அடைஞ்சிடக்கூடாது. வெற்றி மாலை என்னுடைய நினைவு சின்னம்தான். இதை நீங்கள் பக்காவாக பண்ணணும். அபிமானமும் இருக்கக்கூடாது, நிராசையும் இருக்கக்கூடாது, ஓவராகவும் போயிடக்கூடாது, ஓவராக இறங்கிடவும் கூடாது, மிடில் இருக்கணும். சிலர் அபிமானத்தில் வந்துடுறாங்க, சிலர் நிராசையில் போயிடுறாங்க. இந்த ரெண்டுமே உங்களை மகாபலசாலிகளாக ஆக விட மாட்டேங்குது. ஒன்று அபிமானம், இந்த வீட்டில் நான் இல்லைன்னா இந்த வீட்டில் ஒரு குண்டூசி கூட நகராது அப்படின்றது. அப்புறம் இந்த ஆஃபீஸில் நான் இல்லைன்னா இந்த ஆஃபீஸுக்கு ஒரு பைசா உதவி, பெட்டி கடையாக இருந்தது எவ்வளோ பெரிய ஷோரூம் ஆகிருக்கு, அது என்னால் தான். நான் இல்லைன்னா இது நடந்திருக்குமா, இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டுமே கூடாதுங்கிறார். அப்புறம் பாபா சொல்கிறாரு, நிர்மான் மற்றும் நிர்மான், அதாவது பணிவாக இருக்கணும், கூடவே நவ நிர்மாணம் பண்ணணும், புது உலக படைக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிர்மாணம் ரொம்ப முக்கியம், அதாவது பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பணிவின் மூலமாகத்தான் புது படைப்பு ஆதாரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம சிவராத்திரிக்கு பாபா கொடி ஏற்றுறாரு, அடுத்த நாள் தாதிகள் ஏற்றுவாங்க. அதே போல் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிற கொடியை நம்ம ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு கயிறு சுப சங்கல்பம், சிரேஷ்ட சங்கல்பம், சுப எண்ணம் அப்படிங்கிற கயிறு ரொம்ப முக்கியம். அது ஸ்தூலமாக ஏற்றுறாங்க, ஆனால் சூட்சுமமாக உண்மையிலேயே நம்ம மனசுக்குள்ளே ஏற்றணும், இல்லை உலக மக்கள் முன்னாடி ஏற்றணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். உயர்ந்த சிரேஷ்டமான சங்கல்பம், உயர்ந்த எண்ணம். தபஸ்யா வருஷம் முடிஞ்சு போச்சு, 1992 ஆயிடுச்சுல்ல, அதனால் முடிஞ்சு போச்சு, இனி எதுக்கு தபஸ்யா பண்ணணும்னு போயிடாதுங்க. தபஸ்யா நிரந்தரமாக ஓடிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே. அது ஒரு வருஷம்தான் தபஸ்யா கிடையாது, சதா தபஸ்வி மூர்த்தி. நல்லா தபஸ் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாக. அதனால் ப்ரைஸ் உங்கள் டீச்சர்ஸ்லேருந்து வாங்கிக்கோங்க. அதுக்காக அப்பா இவ்வளோ வருஷம், ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நாங்கள் தியானம் பண்ணியாச்சு, தபஸ் பண்ணியாச்சு, இனிமையாவது ரெஸ்ட் எடுப்போம். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எந்திரிச்சு யோகா பண்ணியாச்சு, இனியாவது நீங்கள் 4 மணிக்கு பொறுமையாக எந்திரிச்சா போதும் அப்படின்னு சோம்பேறி ஆயிடாதுங்க, அலட்சியத்தில் வந்துடாதுங்க. அதனால அச்சா. ஓம் சாந்தி. Om
पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है